குடிக்க ஒரு காஃபி மட்டும் கேட்டோம். எங்க பசி அறிஞ்சு இப்படி ஒரு அறுசுவை உணவே வழங்கிட்டீங்களே. உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அதெல்லாம் சரி தம்பி, நான் வெளியே போயிருக்கிறப்ப நீங்க வந்திருக்கீங்க, நடந்த அநியாயத்தை தட்டி கட்டிருக்கீங்க. கேட்டா நாங்க அனாத எங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த ஊருக்கு எதுக்காக வந்தீங்க? யாரும் விளையாடும் தோட்டம், தினந்தோறும் ஆட்டம் பாட்டம். இது பொண்ணு தரும் பூமி, இந்த மண்ணு எங்க சாமி. இது பொண்ணு தரும் பூமி, இந்த மண்ணு எங்க சாமி. ஐயா, நாங்க ஒரு நாடோடி தென்றலுங்க. கால் போன போக்குல போவோம், கூட்டம் சேர்ந்தா மேஜிக் போடுவோம், கிடைக்கிற காசை பங்கு போடுவோம், குடுக்கிற சாப்பாட்டை வயிற்றுல போடுவோம். விடிந்தால் விடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. இதுதாங்க எங்க வாழ்க்கை. அதெல்லாம் சரி தம்பி, இந்த ஊருக்கு எப்படி வந்தீங்க? நாங்க ஒரு பாம்பே கச்சேரி விஷயமா எங்க பாம்பே பிரண்ட பாக்குறது பக்கத்து ஊர் வந்தாங்க. நாங்க வந்த நேரம் ஒரு பாம்பே கிளம்பி போயிட்டாரு. வந்த வழி தான் திரும்பி போனோம். அப்படிதான் இந்த ஊருக்கு வந்தோம். உங்களுக்கு பாம்பேல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே பாம்பேல தாங்க இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எதிரிங்க. என் தம்பி, நீங்க பாம்பேக்கு அடிக்கடி போவீங்களா? வாரத்துக்கு 7 தடவை போங்க. சீசன் டிக்கெட் கூட வச்சிருக்கிறோம். வருஷத்துல ஒரு 2-3 தடவை போவோங்க. போன வருஷம் கூட இதே மாசம், இதே நாள், இதே கிழமை, இதே சாப்பாடு, இதே கூட்டு பொரியல், இதே சாம்பார் ரசம் பாம்பேல ஒரு வீட்டுல சாப்பிட்டோமே. ஏன் எல்லாரையும் கிள்ற? இவ சொல்ற மாதிரி இதே ரைஸ் தான். இதே இல்லைங்க, அது வேற ரைஸ், வேற சாம்பார், வேற ரசம். ஆனா இப்படி ஒரு சாப்பாட்டை, சாம்பார, ரசத்தை உலகத்தை நான் எங்கேயும் சாப்பிட்டதே இல்லைங்க. சாப்பாடு சூப்பர், சமையல் பிரமாதம். அப்போ பாயிண்ட் பியூட்டிஃபுல். இது காவேரி தண்ணிங்களா? கிணத்து தண்ணி. என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க 3 பேர் சங்கீதம் கத்துக்கணுமா? ஆமா. ஆமாங்க. எதுக்கு? அப்படி சொன்னாதான் இந்த வீட்லயே டேரா போட்டு அந்த பொண்ணோட மத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பாயிண்ட் போட முடியும். ஆமாங்க. சங்கீதம் கத்துக்கிறதுக்குன்னு ஒரு வயசு வரம்பு இருக்கு. இப்ப நீங்க 6 லேட். 6 லேட்டா? எல்லாரும் 2 லேட் தானே சொல்லுவாங்க. ஆமா. நீங்க என்ன 6 லேட்டுங்கிறீங்க? தம்பி, நீங்க 2 லேட், அவரு 2 லேட், அவரும் 2 லேட், மொத்தமா சேர்த்தா 6 லேட். சரிதானே? நல்ல வேலை கட்லெட்னு சொல்லல. குருவே, இவங்க வேணா சங்கீத வாசையே தெரியாத ஜடமா இருக்கலாம். ஆனா நான் சங்கீதம் கத்துக்க வேண்டிய வயசுல முறைப்படி கத்துக்கிட்டவன். என்ன நீங்க அப்படி ஒதுக்க முடியாது. புழுகு முட்டை. சங்கீதம் படிச்சிருக்கீங்களா? யாரு உங்க குரு? என்ன பேரு? அது என்னடா முடிக்கிற? சொல்லு. கேக்குறாருல, சொல்லு. அது உப்பலூர் முனி செங்கல்வராய மூர்த்தி ஜேம்ஸ் ஹிசைனஸ் அப்துல்லா தீட்சிதர். இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் அங்கேயும் கேள்விப்பட்டதே அப்படி இல்லைங்க. ஒருத்தர் இருந்தா தானே கேள்விப்படுறதுக்கு. இது அவனா உருவாக்கின குரு. சரி தம்பி, ஏன் சங்கீதத்தை பாதியில நிறுத்தினீங்க? அது சொல்லு. கேக்குறாருல, சொல்லு. அது அப்ப எனக்கு குரல் கரடுமுரடா இருந்துச்சு. நீ தினமும் கழுத்தளவு தண்ணில நின்னு சாதகம் பண்ணுன்னு குரு சொன்னாரு. நானும் பண்ணேன். சங்கீதம் படிக்கிறேன், சாதகம் பண்றேன்னு சொல்லி ஒரே நாள்ல ஏரி மீனையில இப்படி சாகடிச்சிட்டியடா. இவனை இப்படியே மரத்துல கட்டி தொங்க விடுங்க. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. அதுக்கப்புறம் நான் பாடுறதையே நிறுத்திட்டேன். நீ பாதியில நிறுத்துறது ரொம்ப நல்லதா போச்சு தம்பி. உயிரா சங்கீதமான போட்டி வர்றப்போ உயிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையாப்பா? ஏய், இங்க எவன்டா அவன் என் ஆளுங்க மேல கைய வச்சது? யாரா அவன் பணம் கேட்டு வந்து என் மாப்பிளைய போட்டு அடிச்சது? அவ்வளவு மானரோஷம் உள்ளவன்
பணத்தை தூக்கி மூஞ்சில எரிய வேண்டித்தானடா. அதை விட்டுட்டு ஆளுங்களை அடிக்கிறதா? அவ்வளவு தைரியசாலி யாரா அவன்? நாங்க தான். ஆஹா. ஏய், ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாப்பிள்ளை மேல கைய வச்சிருப்ப, எங்க ஆளுங்களை அடிச்சிருப்ப. தம்பி தம்பி பண்ணியாரியா பண்ணியார நான் நிறுத்தியா பாட்டு வாத்தியார. உன் மேல வச்சிருக்கிற மரியாதையில தான் இது வரைக்கும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்காம இருந்த. பணம் கேட்க வந்த எங்க ஆளுங்களை உங்க சொந்தக்காரங்களை விட்டு அடிக்க வைக்கிறியா? அவ்வளவு பெரிய சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா உனக்கு? பா, அவசரப்படாதே. பண்ணியார் வாயாலி நாம சொந்தக்காரங்கள் ஆயிட்டோம். சந்தடி சாக்கல அதை அப்படியே உண்மையாக்கிடுவோம். ஆமாயா, நாங்க சொந்தக்காரங்க தான்யா. உன்னால என்னையா பண்ண முடியும்? யோ, சொந்தக்காரங்கன்னா 4 கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. என்னையா பண்ண முடியும் உன்னால? சொன்னா கேளுங்க. ஓ யோ வாத்தியார, நீ கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய் எப்ப வேணா திருப்பி கொடுத்துக்க. இந்த 3 பேரையும் கைத்துல கட்டி ஜீப்ல ஏத்துறா. வந்துட்டானுங்க வக்காலத்து. வாங்க பண்ணியாரியா அதோட வந்து பேசியா. அந்த பொண்ணை பாரு, கண்ணெல்லாம் கலங்கி பாவமா நிக்குது. இப்ப மட்டும் நீ அந்த கடனை சுமந்துக்கிட்டு இந்த ஜீப்ல ஏறி போனேன்னு வச்சுக்க, அப்படியே அந்த பொண்ணோட மனசை அள்ளிடலாம். அப்புறம் நீதான் இந்த வீட்டுக்கு ராஜா. எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். புரிஞ்சுதா? See the girl. பியூட்டிஃபுல். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை, விலகி செல்லுங்கள். இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப். அப்பாடா, ஒரு வழியா நான் தப்பிச்சேன். ஜிந்தாபாத். நான் சொந்தக்காரன் இல்ல. நீ சொந்தக்காரன் இல்லையா? அப்புறம் எதுக்குடா என்ன அடிச்ச? இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப். ஜிந்தாபாத். மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டியில பொண்ணு பொண்ணு. ஏண்டா, கடனை நம்ம சுமந்தா அந்த பொண்ணு மனசு அள்ளிலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு என்ன இங்க சாணியால வச்சுட்டீங்கடா. போங்க சார். நீங்க மட்டும் என்னவா போனோமா போண்டா பஜ்ஜி சாப்பிட்டோமா பொண்ணை பார்த்தோமான்னு இந்த இந்தியன் கலாச்சாரத்தையே இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே. எவனாவது பாருங்க பார்த்தானா சிரிப்பான். ஏய், போறாங்க. திரும்ப. வேடா, எதுக்குடா சிரிச்ச? நீ என்ன ஃபாரின்காரனா? நான் ஒண்ணு சும்மா சிரிக்கல, அங்க பாருங்க. அதுதான் என் பொண்டாட்டி. பொண்ணு பார்க்க போனப்போ செக்கச்சவேன்னு அழகான பொண்ணை தான் காட்டினாங்க. ஆனா தாலி கட்டுறப்போ இவதான் பொண்ணுன்னு என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. நீங்க போண்டா பச்சினி சொன்னப்போ எனக்கு பொண்ணு பார்க்க போன அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. ஏய், நிறுத்தா. துன்பம் வரும் வேளையில சிரிங்கன்னு சொல்லிருக்காங்க. உன் முழு வாழ்க்கையே துன்பமானதுக்கு அப்புறம் என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? திருப்பிடா. ஓடி போடா. அப்படியே போயிருங்க தேனில கொண்டாடுறதுக்கு. நண்பா, 1000 தான் சொன்னாலும் கல்யாண விஷயத்துல உன் ரூட் தான் கரெக்ட். இன்னொரு 4 வண்டி சாணி அல்லுவோமா? வாங்கல அல்ற. வாங்க. இந்த பண்ணையாரு சாணி வித்தே பணக்காரனா இருப்பான். என்னங்க அதுல என்னங்க? காலையில சாப்பிட்டதும் உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. மத்தியானம் ஆயிடுச்சு. அதான் அப்பா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. வாங்க சாப்பிடலாம். வாங்க போய் சாப்பிடலாம் வாங்க. வாங்க. தாப்பா உங்களை பண்ணையார் கையோட கூட்டு வர சொன்னாரு. எதுக்கு? அங்க ஏதோ அல்ல சொல்ல போறானோ. என் கண்ணு தாத்தாவை பிடிச்சிருக்குதா, தாத்தா ஊரு பிடிச்சிருக்குதா, தாத்தா வீடு பிடிச்சிருக்குதா? அடே வாங்கப்பா. என்னவோ பெரிய வித்தியெல்லாம் காட்டுறீங்களாமே. எல்லாரும் சொன்னாங்க ஊர்ல இருந்து என் பொண்ணு மாப்பிள்ளை சொந்தக்காரங்க என் பேத்தி எல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த மேஜிக் வித்தியை காட்டுங்களா, எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படட்டும். தாத்தா, ஆ, எல்லாரும் மேஜிக் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆ. நான் எப்படி பாக்குறது? எனக்கு தான் பார்க்க முடியாதே. சரி என் பேத்தி மீனாட்சின்னு பேரு. திறந்த கண்ணு மூடாம மதுரையே ஆண்டிட்டு இருக்கிறா அந்த மீனாட்சி. 2 கண்ணு திறந்திருந்தோம் பார்க்க முடியாம இருக்கிறா இந்த மீனாட்சி. என்ன பண்றது?
பிறவிலேயே அதை இப்படி பார்க்க முடியாம பிறந்துருச்சு. பாப்பா உன்னால பார்க்க முடியலன்னா என்னம்மா, எல்லாரும் ஒன்ன பாக்குற மாதிரி நீயே மேஜிக் பண்ணு, சரியா? என்ன மேஜிக்? நான் உனக்கு சொல்லித் தரேன், வா. ரமேஷ், அந்த சீட்டு கட்டு எடுத்துட்டு வா. காத்துல கொட்டு போடுறா. ஒரு சிவப்பு கட்டு, ஒரு கருப்பு கட்டு. தேங்க்யூ. மீனாட்சி, ம்? என் கையில சீட்டு கட்டு இருக்கு. இதுல ரெட் கலர், பிளாக் கலர் ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டையுமே நான் நல்லா கலக்கிடுவேன். இதுல இருந்து ஒரு சீட்டை எடுப்பேன். அது ரெட் கலரா இருந்தா நீ ரெட்னு சொல்லணும், பிளாக் கலரா இருந்தா நீ பிளாக்னு சொல்லணும். சொல்றியா? புரியுதா? புரியுது. எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த பார்க்க முடியாத குழந்தை உங்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்த போகுது, அதிசயப்படுத்த போகுது. ரெடியா? ரெடியா? மீனாட்சி, ரெடியாமா? ரெடி. இது ரெட்டா பிளாக்கா? ரெட். ரெட். மீனாட்சி கரெக்டா சொல்லுது. இது ரெட்டா பிளாக்கா? பிளாக். பார்க்க தெரிஞ்சவங்க எல்லாம் நல்லா பாருங்க. இந்த பார்க்க முடியாத குழந்தை பளிச்சுன்னு சொல்லுது. பிளாக், பிளாக், பிளாக். நெக்ஸ்ட், இது ரெட்டா பிளாக்கா? ரெட். ரெட்டா பிளாக்கா? பிளாக். இது ரெட். இது பிளாக். இது பிளாக். சாபாஷ். பாப்பா, இன்னும் வித்த இருக்கு, காமிக்கிறேன். இதுல ஏஸ், கிங், குயின், ஜாக்னு 4 கார்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு நான் எடுப்பேன். அது ஏஸா இருந்தா ஏஸ்ன்னு சொல்லணும், கிங்கா இருந்தா கிங்னு சொல்லணும், குயினா இருந்தா குயின்னு சொல்லணும், ஜாக்கா இருந்தா ஜாக்னு சொல்லணும். சொல்றியா? சொல்றேன். வெரி குட். பாருங்க பாருங்க. இது என்ன கார்டு? ஜாக். ஜாக், ஜாக், ஜாக். பாத்தீங்களா? வெரி குட் பாப்பா, வெரி குட். அடுத்தது ஆசா, குயினா, கிங்கா, ஜாக்கா? குயின். பாத்தீங்களா? பாத்தீங்களா? இது ஜாக். இது கிங். இது ஆஸ். இது கிங். இது குயின். இது வேற. குயின். வெரி குட். அம்மாடி, எப்படிமா நீ பார்க்காமயே சொல்ற? இந்தாடா. இவர் முன்னால உட்காரும் பொழுது உனக்கு கண்ணு தெரியுதா? தாத்தா அது வந்து பாப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீக்ரெட் இருக்கும். மேஜிக் தெரிஞ்சவங்க அது வெளியில சொல்லக்கூடாது. அதான் மேஜிக் சீக்ரெட். சொல்லக்கூடாது. இவர் சொல்லனா பரவாயில்ல, நீ சொல்ற கண்ணு. தாத்தா அது வந்து வந்து வேணாம். மேஜிக் சீக்ரெட். யாருக்கும் சொல்லக்கூடாது. அது அது எப்படிங்க அந்த பொண்ணு அவளை கரெக்டா சொல்லுது? அது வந்துங்க மேஜிக் சீக்ரெட், சொல்லக்கூடாது. ஏங்க, அது தெரிஞ்சா நான் மேஜிக் மேன் ஆயிருக்க மாட்டேனா? எதுங்க இப்படி அசிஸ்டண்டா அலையிறேன்? நீ ஆயுசு பூரா அசிஸ்டண்டா தான் அலைவேன். என் பேத்தி பாக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தோம். நீ மேஜிக் பண்ணி பாக்க வச்சிட்ட, பெரிய ஆளியா.